வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜேம்ஸ் ஃபால்க்னர் கர்கப் எழுதின நோ மென் ஆர் ஃபாரின் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, அமெரிக்கானா அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லையே இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போது என்ன ஆகிடும்னா, நம்ம எல்லாருமே ஒருத்தர் நேபர் ஆகிடுவோம், அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் ஆகிடுவோம். யாருமே வெளிநாட்டவர் ஆக மாட்டோம். இதுதான் இந்த பாட்டோடைய கருத்தே. இந்த பவர்ஃபுல் மெசேஜ் எதை பற்றினா, நமக்குள்ளே எந்த பிரிவினையும் இல்லை, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சகோதரர்கள் தான். அதுதான் இதில் சொல்கிறாரு. பாட்டோட ஆரம்பத்துலேயே அவர் ஒரு ஸ்ட்ராங் ஐடியாவோடு தான் ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாங்க நமக்குள்ளே நம்ம ஒரு செவரை கட்டியிருக்கோம் இல்லையா, நம்ம அவங்கன்னு அந்த செவரை நம்ம உடைப்போம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்குது, ஒரு ஆடை இருக்குது, ஒரு மொழி இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஆனால் அதையும் மீறி நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். நம்ம எல்லாருமே அதே காற்று தான் சுவாசிக்கிறோம், அதே தரம் தான் நடக்கிறோம். நம்மளுடைய தேவைகளும் ஒன்று தான். அதாவது உணவு, தங்குறதுக்கு இடம், அன்பு, நம்ம முகத்தில் பாடுறதுக்கு ஒரு சூரிய வெளிச்சம். இப்போது இயற்கையை பார்த்தீங்கன்னா அது யாரையும் பிரித்து பார்க்குறதில்ல. நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தருது. அதாவது எப்படி தருதுன்னா, மனிதர்கள் எல்லாமே நல்லபடியாக வாழறதுக்கு என்ன வேணுமோ அதை தான் இயற்கை தருது. நம்ம எல்லாருக்குமே நமக்கு வேண்டிய நிலம் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, காற்று இருக்குது. நம்ம அமைதியாக நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய விவசாயிகள் நமக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதுக்கு நடுவில் வர போர், இறப்பு, அது ஒவ்வொருத்தங்களையும் கஷ்டப்படுத்துது. அதாவது இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நம்ம சந்தோஷப்பட்டாலும் சரி, இல்லை துக்கப்பட்டாலும் சரி, அது மனிதர்கள் எல்லாருக்கும் ஒன்று தான். இவங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்க, இவங்க கம்மிப்படுறாங்க. இந்த கஷ்டன்றது கஷ்டம்தான், சந்தோஷன்றது சந்தோஷம்தான். அதே சமயத்தில் எல்லாருமே உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட அடிப்படை தேவை ஒன்று தான், நம்ம அடிப்படையாக செய்யக்கூடிய செயல்களும் ஒன்று தான். அப்போ எப்படி நம்மளுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கும், உருவத்தில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அன்புன்ற ஒன்று எப்படிப்பட்ட ஒருத்தங்களையும் கேட்சிடும். போருன்னு ஒன்றை நம்ம நிறுத்தணும்னா நமக்குள்ளே அன்பு இருக்கணும். அன்பு தான் போருக்கான மருந்து. நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, நம்ம போய் அந்த நாட்டை பார்த்துருக்கோமா இல்லையாலாம் இல்லை, எல்லா நாட்டிலையும் உயிர் இருக்குது. பிறக்கிற எல்லா உயிருமே இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும் தான் பிறக்குது. உலகத்தில் எல்லா இடத்துலையுமே உயிர் இருக்குது. எந்த உயிரும் போருக்கோ இறப்புக்கோ ஆசைப்படுறதில்ல. இதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்படின்றாரு. அதே சமயத்தில் நமக்குள்ளே எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட யாராவது இந்த ஒரு நபரை வெறுத்து ஒதுக்கணும், இல்லை இந்த ஒரு நாடை வெறுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் அதுக்கான முடிவை எடுக்கணும். அதை வெறுக்கணுமா இல்லையான்ற முடிவை நம்ம தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம தானே அந்த நாட்டோட போரிடுறதுக்காக வெப்பன்ஸ் எடுக்கிறோம். அப்போது நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இன்னொரு உயிரை கொல்றது நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இல்லை அப்படின்னு. நம்ம எந்த நாட்டில் வேணால் இருக்கலாம், ஆனால் போருன்னு வந்துடுச்சுன்னா ரெண்டு பக்கமே உயிரிழப்பு இருக்குது. உயிரிழப்புன்னு ஒன்று இருந்தாலே அப்போது யாருமே கேட்கலன்னு அர்த்தம், ரெண்டு பேருமே தோத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இதை நம்ம மெயினாக புரிஞ்சுக்கணும். இப்போது ரெண்டு நாடுங்க போரிடும் போது தனிப்பட்ட நபர்கள் தான் கஷ்டப்படுறாங்க, இறப்பால் யாருக்கு எந்த பயனும் இல்லை. போர் இயற்கையோட பேலன்ஸை தடுக்குது. கடவுள் தான் ஒவ்வொரு உயிரையும் படைச்சிருக்கார். அப்போ அந்த உயிரை நம்ம கொல்லும் போது நம்ம கடவுளையும் அவமானப்படுத்துகிறோன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் பூமியை நம்ம அசுத்தப்படுத்துகிறோம். எப்போல்லாம் போர் நடக்குதோ தரை ஃபுல்லாக இறந்த பிணங்களாக இருக்கும். நெருப்பு எல்லா இடத்துலையும் எரிஞ்சிக்கினே இருக்கும். இந்த நெருப்பை அவர் நரகத்தோட நெருப்போடு கம்பேர் பண்ணுறாரு. தரையெல்லாம் விழுந்து கிடக்கிற பிணங்கள் இந்த உலகத்தை அசுத்தப்படுத்துது. எப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு காட்சி அது அப்படின்னு நமக்கு ஒரு வார்னிங் தராரு. அதே மாதிரி இந்த கவிதையை முடிக்கும் போது அவர் முதல் வரியே கொஞ்சம் திருப்பி போட்டு முடிச்சிருக்காரு. இந்த போம் ஒரு சாதாரண பாடல் இல்லை, இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. அது சொல்லுது, ஒவ்வொருத்தருக்கும் பவர் இருக்குது. ஒருத்தரை விரும்பணுமா வெறுக்கணுமான்ற முடிவு செய்யக்கூடிய பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்குள்ளே பிரிவினையே வராது.
நமக்குள்ள ஒரு சண்டை வராது, ஒத்துமை இருக்கும். மனிதாபிமானத்தால் இந்த உலகத்தில் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியம் இல்லை, எல்லா நாடுமே நம்ம வீடு தான் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. வாங்க போயமை போய் பார்க்கலாம். ரிமெம்பர், no men are strange, no country is foreign. Beneath all uniforms, a single body breathes like us. The land our brothers walk upon is earth like this, in which we all shall lie. They too, aware of sun and air and water, are fed by peaceful harvests, by wars long winter starved. Their hands are us, and in their lines we read a labor not different from our own. Remember, they have eyes like ours that wake or sleep, and strength that can be won by love. In every land is common life that all can recognize and understand. Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispossess, betray, condemn. Remember, we who take arms against each other, it is the human earth that we defile. Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no country strange. இந்த மாதிரி சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.